உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான புதிய மாதத்திற்கான வாழ்த்துதலை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே ஜூலை மாதத்தை கடந்து ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாதம் நம் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனை கொண்டு வருவோமாக. ஜெபம் செய்வோம். இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பிரதான கிருபையினாலே ஜூலை மாதத்தை கடந்து ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளே பிரவேசித்து பாக்கியம் தந்திருக்கிற ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, கடந்து போன மாதம் முழுவதும் இதிலே ஆச்சரியமாக வழிநடத்தி வந்திருக்கிற ஸ்தோத்திரம். தீமைகளுக்கு விலகி பாதுகாத்து ஆளுநர தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை மிகவும் ஆச்சரியமாக வழிநடத்தி வந்த விதத்தை நாங்கள் எண்ணி பார்த்து எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆராதனை நாங்கள் செலுத்துகின்றேன். துதிதூத்திரங்களை நாளில் ஏற்றுக்கொண்டு இந்த புதிய மாதத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாக. 200 கீதங்களில் 15வது பாடலை நாம் பாடலாம். 200 கீதங்கள் 15 துதிக்கிறோம் உம்மை என்ற பாடலை நாம் பாடலாம். Yes.
சங்கீதம் 28 முறையாக நாம் வாசிப்போம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குவதற்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாமை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை மாறிக்கொள்ளாதேயோ. அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தலின் எல்லாருக்கும் தக்கதாக அவருக்கு செய்யும். அவர்கள் கைகளில் செய்யத்தக்கதாக அவர்களுக்கு கழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் விண்ணப்பங்கள் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலமும் கேடுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தொடர்ந்து நாம் சேர்ந்து வாசிப்போம். தேவரீரை ஆசிரியரையும் அவரை யோசித்து அவரை என்றைக்கும் உயர்த்தியருளோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதத்திற்கான வாக்கு தத்தமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பின்பகுதி. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். There shall be showers of blessing. அன்பானவர்களே, புதிய மாதத்திலே கடவுள் நமக்கு தருகிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருந்த பொழுது பலவிதமான துன்பங்கள், உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்றார்கள். குறிப்பாக மேய்ப்பர்கள் என்று இந்த 34ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தலைவர்களை குறிக்கிறது. மக்களை வழிநடத்தி செல்கின்ற தலைவர்கள், மக்களை ஆடுகள் என்று உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 34ஆம் அதிகாரம் முழுவதும் அவ்விதமாக நாம் பார்க்கிறோம். தலைவர்கள் எவ்விதமாக இருந்தார்கள்? சுயநலத்தோடு இருந்தார்கள். மக்கள் மீது கரிசனை இல்லாத நிலையிலே இருந்தார்கள். மக்களை கொடுமைப்படுத்தினார்கள். ஆக இப்படிப்பட்ட தலைவர்கள். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்கள் படுகின்ற உபத்திரவங்களை பார்த்து, இனி நான் தான் உங்களுக்கு மேய்ப்பன் என்று இந்த பகுதியிலே சொல்லி, நான் இனி இறை மக்களை எவ்விதமாக நடத்தப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நானே உங்கள் மேய்ப்பன். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்மை குறித்து சொல்லுகின்ற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன்
என்று சொல்லுகின்றார். இவ்விதமாக நல்ல ஒரு மேய்ப்பனாக ஆண்டவர் கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், ஏற்ற காலத்திலே மழையை பெய்யப்படுவே ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலம் ஆசீர்வாதமான மழை. உலக பிரகாரமாக நமக்கு மழை மிக அவசியம். அதே சமயத்திலே கால மழையை நாம் என்ன சொல்லுகிறோம்? நல்ல அருமையான மழை, ஆசீர்வாதமான மழை என்று சொல்லுகிறோம். அதே சமயத்திலே சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய பகுதியிலே மழை பெய்தது. அந்த மழை பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் ஒரே மழை. அப்பொழுதுதான் நம்முடைய நெற்பயிர்கள் விளைந்து அறுவடை அறுக்கின்ற காலம். ஆனால் எல்லாம் அங்கே நெற்கதிர்களும் தண்ணீரில் மூழ்கி அவ்வளவு மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அந்த மழையை நாம் என்ன சொல்கிறோம்? கெடுதி மழை என்று சொல்கிறோம். கெடுதி மழை. காரணம் என்னவென்று சொன்னால், அறுப்பு காலத்திலே மழை பெய்கிறது. ஆனால் அதே சமயத்திலே இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஏற்ற காலத்திலே என்று சொல்லி. அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே எப்பொழுது அந்த வேலை வருகின்ற பொழுது, ஏற்ற காலத்திலே. ஆகவேதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏற்ற காலத்திலே. எப்படிப்பட்ட மழை? ஆசீர்வாதமான மழை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த அருமையான வசனம் நமக்கு நல்ல ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ஆசீர்வாதமான மழை. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அதை நாம் சிந்திக்கின்ற பொழுது 26ஆம் வசனத்தின் முன்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறை மக்களை மாத்திரமல்ல, அவர்கள் குடியிருக்கிற சுற்றுப்புறங்களையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் ஒரு கொடிதான ஒரு காலத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தம், அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புறமும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறார். ஆகவேதான் சங்கீதத்தின் புத்தகம் 125ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சுற்றிலும் ஆண்டவரை பாதுகாக்கிறார். உலக பிரகாரமாக அரசியல் தலைவர்கள் வருகின்ற பொழுது அங்கே ராணுவம் அல்லது கருப்பு பூனை படையினர் எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த தலைவர்களை சுற்றிலும் என்ன செய்கிறார்கள்? வளையம் வைத்து பாதுகாக்கிறார்கள். வளையம் வைத்து. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தலைவர்களுக்கு எந்த தீங்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி பாருங்கள், உலக பிரகாரமாக தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய பரம தகப்பன் திருமறை சொல்லுகிறது, கர்த்தர் எது முதல் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும், நமக்கு சுற்றிலும் ஆண்டவர் செய்கின்றார். அருமையான ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். சுற்றுப்புறமும் ஆசீர்வாதம், சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆசீர்வாதமான மழை, சுற்றுப்புறம் நம்மை சுற்றிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று இங்கே நாம் படிக்கிறோம். இரண்டாவதாக அதை 27ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது,
அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். சுற்றுப்புறமும் பாதுகாப்பு கொடுக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, சுகமான வாழ்வு, தங்களுடைய தேசத்திலே சுகமாயிருப்பார்கள். இந்த பகுதியை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது 3 இடத்தில் இதே வார்த்தை வருகிறது. 25ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். சுகமாய் தாபரிப்பார்கள். 28ஆம் வசனத்தை படிக்கிறோம். பின்பகுதியை பாருங்கள். தத்தளிக்கப்படுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். ஆசீர்வாதமான மழை. எப்படிப்பட்ட மழை? அவர்கள் சுகமாய் தங்குவார்கள். சுகம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம், சுகமான வாழ்வு. அன்பானவர்களே, சுகமான வாழ்வு. 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சுகம், இந்த சுகத்தை கொடுக்கிறவே நம்முடைய ஆண்டவர். ஆகவேதான் ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். ஆக இந்த பகுதியிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான மழை என்ன? சுகமான வாழ்வு. எங்கு பார்த்தாலும் நோய் நிறைந்த உலகத்திலே இருந்தாலும் ஆண்டவர் பரிகாரி ஆகிய கர்த்தர் எல்லா விதமான நோய்களுக்கும், நோய்களின் தாக்கங்களுக்கும் நம்மை விடுவித்து நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து புதிய மாதத்திலே நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 3ஆவதாக 27ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். இதோ, நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், நுகத்தின் கயிறுகளை அறுத்து. நுகம், நுகம் என்பது எதற்கு அடையாளம்? சுமைக்கு அடையாளம். ஆண்டவர் கொடுக்கிறார் வாக்குத்தத்தமாக சுமையற்ற வாழ்வு. நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். விடுதலையின் வாழ்வு. சுமையை ஆண்டவர் நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமை இருக்கிறது. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சுமையாக எதை கருதுகிறார் பாருங்கள். 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று சொல்கிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே சுமையாக எதை கருதுகிறார்? என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க முடியாத பாரம். அன்பானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பாரம் இருக்கிறது, சுமை இருக்கிறது. சிலர் சொல்வார்கள், ஐயா என்னால் இந்த பாரத்தை தாங்கவே முடியாதையா என்று சொல்வார்கள். குடும்பங்களிலே பலவிதமான பாரங்கள் அழுத்துகிறது, சுமைகள் நம்மை அழுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார் வாக்குத்தத்தமாக, அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து. பாருங்கள், நுகம், இந்த பாரத்தை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு அருமையான அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல், சுமையற்ற ஒரு வாழ்வை ஆண்டவர் இயேசு தருகிறார். நாமே சுமக்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் எல்லாருடைய பாரங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டபடியினாலே நாம் சுமக்க தேவையில்லை. அவர் சுமந்து விட்டார். நம்முடைய பாரங்களை நாம் இறக்கி வைப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். ஆக இந்த பகுதியை நாம் சிந்திக்கின்ற பொழுது சுமையற்ற ஒரு வாழ்வை ஆண்டவர் தருகிறார். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற அருமையான ஒரு வாக்கு தருத்தம், ஏற்ற காலத்திலே மழையை பெய்யப்படுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சுற்றுப்புறமும் நமக்கு ஆசீர்வாதம், சுகமான வாழ்வு மாத்திரமில்லை, சுமையற்ற வாழ்வு. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழையை என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பெய்யப்படும் என்று சொல்லி இந்த அருமையான 1ஆம் தேதி காலை வேளையிலே ஆண்டுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த புதிய மாதம் நம் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென். நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நீர் எங்களுக்கு தருகின்ற எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீர். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே, சமுதாயத்திலே நாங்கள் சிந்தித்த விடமாக சுற்றுப்புறமும் பாதுகாப்பு, சுகமான வாழ்வு, சுமை நீங்கிய வாழ்வு, இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற ஏராளமான வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து எங்களை மிகவும் கரிசனையோடு கவனித்து ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த புதிய மாதத்திலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக 200 கீதங்களில் 22வது பாடலை நாம் பாடுகிறோம். கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Amen.
செய்வோம். மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த புதிய மாதத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, ஆகஸ்ட் மாதம் இதோ காலை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, 1ஆம் தேதி காலையில் எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவரே எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக நீர் செய்த எல்லா நன்மைகளையும் உதவி செய்ய எண்ணி பார்க்கிறோம். அப்பா, கடந்து வந்த பாதையிலே ஆண்டவரே நீர் எங்களை ஆச்சரியமாக வழிகளுக்கு வந்திருக்கிறீரப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீ பாராட்டி எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கிறோம். ஆமாண்டவரே, இந்த கால வேளையிலும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் வந்து செலுத்தியிருக்கிற புதிய தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும். விசேஷமாக இந்த புதிய மாதம் எங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களுடைய தேசம் விடுதலை பெற்ற ஒரு மாதம். ஆமாண்டவரே, இதோ குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இன்னமும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் பலவிதமான தீமையான பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்தது. அன்பின் கர்த்தாவே, புதிய மாதம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். செய்ய போகிற பணிகளை ஆசீர்வதிங்க. பிரயாணங்கள் ஈடுபடுத்த வேண்டிய பிரயாணங்களை தாரும். வேத வசனத்தின் பிரகாரம் வழி இதுவே, இதிலே நடவுகள் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு உங்களுடைய திருசுத்தத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் கரம் எங்களை வழிநடத்தட்டும். எல்லா தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாத்து தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்தாதரிக்க கடவர். கர்த்தருடைய திரும்பத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தருடைய திரும்பத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.